ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு விலாக் தான். மதியத்துலேருந்து என்ன பண்ணுறேன்னு உள்ளதை வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் குக் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஷ் வச்சு குழம்பு தான் செய்ய போகிறேன். ஃபிஷ் குழம்பு ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் மாங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறமா இன்றைக்கி நாங்கள் ஐல ஃபிஷ் அப்புறமா செம்மீன் 2 மீன் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் குழம்பு வச்சுட்டேன், கொஞ்சம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. நான் கொதித்ததுக்கப்புறம் தான் இதில் மாங்காய் சேர்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்லேயே மாங்காய் சேர்த்துட்டோன்னா அது குழம்புலே கரைஞ்சிரும். கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு சிம்மில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். மாங்காய் போடுறதுனால குழம்புல புளி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா வத்தல் தூள், மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், சால்ட் இதை சேர்த்து எல்லா மீனையும் நான் இப்போ மசாலா போட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்து சர்பத் தான் போடுறேன்னா லெமனில் சர்பத் ஊற்றி குடிக்கிறேன். இங்கே சர்பத் கிடைக்காது, நான் ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவேன். சம்மர் டைமில் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சர்பத்தை குடிச்சிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போடணும். சண்டே ஆனதுனால மேக்ஸிமம் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு டைரெக்டாக லஞ்சு தான் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், ரைஸ் இது தான் எங்களுக்கு. ரைஸ், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு ஃபிஷ் குழம்பு, மாங்காய் தொக்கு, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை. குழந்தைங்கள சாப்பிட்றாங்க. சில டைம் அவங்களே சாப்பிடுவாங்க, சில டைம் ஊட்டி விட சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும். ஸ்டவ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுனால அந்த ஆயில் எல்லாமே ஸ்டவ்வில் இருக்குது. அப்புறமா வெஜிடபிள்ஸ் வாங்கினதெல்லாம் அப்படியே இருக்குது, அதையெல்லாம் எடுத்து வைக்கணும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டில் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் யூஸ் பண்ணலை, இந்த விம் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ட்ராப் ஊற்றிட்டு இந்த ஸ்பாஞ்சில் ஊற்றிட்டு ஸ்க்ரப்பில் ஊற்றிட்டு லைட்டாக தண்ணியில் காமிச்சிட்டு இதை வச்சு தேய்க்க வேண்டியது தான். இதெல்லாம் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். நான் டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அந்த அளவுக்கு கரை இல்லை, ரொம்ப அழுத்தியும் தேய்க்க வேண்டாம். டெய்லி க்ளீன் பண்ணும்போது நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். லைட்டாக தேய்ச்சிட்டு அப்புறமா அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். தேய்ச்சிட்டேன். இப்போ நான் தொடச்சி எடுக்க போகிறேன். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது இது தான், ஸ்காட்ச் பிரைட்டோடது ஸ்பாஞ்ச் வைப். இது நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. எல்லா இதுவும் க்ளீன் பண்ணலாம் இது யூஸ் பண்ணி. டேபிள், கிச்சன் பிளாட்ஃபார்ம் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும் இது. பாருங்கள், சூப்பராக ஸ்டவ் க்ளீன் ஆகுது. பாருங்கள், ஸ்டவ் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இனி அடுத்து பாத்திரத்தை கழுகிட்டு அப்புறமா கிச்சனை வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ தான் நான் பாத்திரம் கழுகிட்டுருக்கேன். பாத்திரம் கழுகும் போதே சிங்கு அப்புறமா அந்த டேப்பையும் க்ளீன் பண்ணிடணும். எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள், பாத்திரம் கழுகிட்டேன், ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிட்டேன், சிங்கம் க்ளீன் ஆகிடுச்சு. அப்புறமா இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இந்த சைடும் க்ளீன் ஆகிடுச்சு. இனி அடுத்து துணி காய போட்டிருக்கேன், அதை எடுத்து மடிக்கணும். துணி வீட்டுக்குள்ளே தான் ஸ்டாண்ட் வச்சு காய போடுறேன். இங்கே வெளியே பால்கனியில் காய போடலாம், மேலே ஏறி காய போடணும். அது எனக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாததுனால நாங்கள் ஸ்டாண்டு வாங்கி வச்சு துணியை வீட்டுக்குள்ளே காய போட்டுருவேன். இப்போ இதெல்லாம் மடிச்சுட்டு எடுத்து வைக்கணும். துணியெல்லாம் மடிச்சிட்டேன். இப்போ துணியை கபோர்டில் எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ட்வின்ஸோட ட்ரெஸ்ஸு. ட்வின்ஸ் ஆனதுனால எல்லாமே 2 2 வச்சுருக்கோம்.
ரெண்டு ரெண்டாக தான் இருக்குது எல்லாம் சேமாக தான் போடுவாங்க 2 பேரும். பால் சூடு பண்ணிட்டேன். ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ காஃபி போடுறதுக்காக பால் சூடு பண்ணிட்டேன். இப்போ காஃபியை போட்டுடலாம். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.